ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 4 கம்பெனிஸ் பற்றின அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். டாடா மோட்டர்ஸோட டீமர்ஜர் அண்ட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ பற்றி நம்ம அப்டேட்ஸ் பார்த்துட்டு, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி புதுசாக கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு சில நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட்ஸையும் பார்த்துட்டு, சிம்ஃபனி பற்றி கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதையும் நான் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பார்த்துருவோம். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ பற்றி நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நேற்று வீடியோவில் நம்ம அப்டேட் பார்க்கும்போது கூட 30% மேலே லிஸ்டிங் கெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருந்தோம். பட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி லிஸ்ட் ஆகும்போது 50% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிருக்கு. 1140 rupees இஷ்யூ ப்ரைஸில் இருந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் 1710 rupeesல லிஸ்ட் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட 50.4% லிஸ்டிங் கெயின்ஸ் கிடச்சிருந்தது. என்னோடய ஒய்ஃப் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. நான் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன், பட் எனக்கு கிடைக்கல. கிடச்சிருந்தால் நானுமே ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருப்பேன். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது என்ன தான் ஓரளவுக்கு வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருந்தாலும், எனக்கு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பர்சனலாக இந்த வேல்யூவேஷனில் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லை சேல் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேற்றுக்கே நம்ம பார்த்துருந்தோம், இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் 166 times எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இருக்கிறதுலே கம்மி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 3.55 times தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நிறையா பேருக்கு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ அலாட்டாக இருந்தது. எனக்கு எப்போவுமே லக்கு கொஞ்சம் கம்மி தான். ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணி எனக்கு ரொம்ப ரேராக தான் அலாட் ஆகிருக்கு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸை இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதுக்கப்புறமே போட்டி போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால தான் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸ் பெருசாக இறங்கவும் கிடையாது. பட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இங்கேருந்து ஒரு மல்டிபேக் ரிட்டர்ன் கொடுக்குற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா ஷேர் ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே டவுட்டு தான். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட இந்தியா செக்மெண்ட் மட்டும் தான் நம்ம இப்போ மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் இந்த வேல்யூவேஷனில் அவைலபிளாக இருந்தால் நான் வாங்கியிருக்க மாட்டேன். அதனால் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு அலாட் ஆயிருந்தாலுமே நான் லிஸ்டிங் கெயின்ஸ்க்கு விற்றுட்டு ஹோல்ட் பண்ணாமல் தான் இருந்திருப்பேன். இப்போ நம்ம டாடா மோட்டர்ஸ் டீமர்ஜர் பற்றி பார்ப்போம். டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் செக்மெண்ட் கம்ப்ளீட்டாக டீமர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ 405 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்பெஷல் ப்ரைஸ் டிஸ்கவரி செஷன் ஒன்று நடந்தது. அப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ் 415 rupees கிட்ட இன்க்ரீஸ் ஆகி இப்போ 400 ரூபாயில் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் நெக்ஸ்ட் 1 monthக்குள்ளே லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அனலிஸ்ட்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நுவாமா டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் 30 to 45 daysல லிஸ்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த என்டையர் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை 410 ரூபாய்க்கு எவாலுவேட் பண்ணுறாங்க. அதில் 176 rupees பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ்க்கும், 188 rupees JLR ஜாகுவார் லேண்ட் ரோவர் பிஸ்னஸ்க்கும், 16 rupees ஜாகுவார் லேண்ட் ரோவர் சைனா பிஸ்னஸ்க்கும் அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் ஒன்று இருக்குது அதுக்கும், 33 rupees டாடா டெக்னாலஜிஸில் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் வச்சிருக்கிற ஸ்டேக்குக்கும் அவங்க இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு அவங்க இந்த மாதிரி தனியாக எந்த ஒரு செக்ரிகேஷனும் காட்டல. கோல்ட்மேன் சாக்ஸ் 236 rupees ஜாகுவார் லேண்ட் ரோவருக்கு, 436 rupees இந்தியன் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 430 rupeesல 130 rupees பேசஞ்சர் வெஹிக்கிள்க்கும், 300 rupees கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற 26 rupees டாடா டெக்னாலஜிஸில் இந்த கம்பெனி வச்சிருக்க ஸ்டேக்குங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்ட்மேன் சாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் 306 rupees, மீதி எல்லாம் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நொமுரா ரெண்டுத்தையுமே ஈக்குவல் வெயிட்டில் வச்சு பார்க்குறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் என்டிட்டியை 365 rupeesலையும், பேசஞ்சர் வெஹிக்கிள் என்டிட்டியை 367 rupeesலையும் ஈக்குவலாக எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டர்ஸோட மேனேஜ்மெண்ட் ப்ரீமியமைசேஷன் ட்ரெண்ட் எவிடெண்ட்டாக இருக்குது. அதனால் நிறையா சர்ஜஸ் இன் காம்பேக்ட் அண்ட் மைக்ரோ எஸ்யூவிஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை ரீஇட்ரேட் பண்ணி நொமுரா பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸும் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக டிமாண்ட் உள்ளே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டாடா மோட்டர்ஸ்ன்னு லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனிக்குள்ளே டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் செக்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் செக்மெண்ட் லேட்டர் டேட்டில் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம சிம்ஃபனி லிமிடெட் பற்றி பார்ப்போம். சிம்ஃபனி 1988 அகமதாபாத் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கம்பெனி. இவங்க முக்கியமாக எங்கேஜ் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் ஆஃப் ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலர்ஸ். பிஜி எலக்ட்ரோபிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம். அவங்க ஏசிஸை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறவங்கன்னு பார்த்துருந்தோம். இவங்க ஏர் கூலர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறவங்க. 97% ஆஃப் தேர் ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் த சேல் ஆஃப் ஏர் கூலர்ஸ். அண்ட் இவங்க உலகத்திலே லார்ஜஸ்ட் ஏர் கூலர் மேனுஃபேக்சர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது 3 தான் இருக்குது: ரெசிடென்ஷியல் கூலர்ஸ், கமர்ஷியல் கூலர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கூலர்ஸ். ரெசிடென்ஷியல் கூலர்ஸில் ட்ரெடிஷ்னல் ஏர் கூலர்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பர்சனல் கூலர்ஸ், இந்த குட்டியாக இருக்கிற ஏர் கூலர்.
அண்ட் டவர் கூலர்ஸ். கமர்ஷியல் கூலர்ஸில் லார்ஜ் ஸ்பேஸ் கூலிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஃபேக்ட்ரிஸ், வேர்ஹவுசஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பேங்கெட் ஹால்ஸ். இண்டஸ்ட்ரியல் கூலர்ஸில் வந்து லார்ஜ் ஸ்பேஸ் வென்டிலேஷன் கூலிங், முக்கியமாக வந்து கமர்ஷியல் ஸ்பேசஸ்லாம் இருக்குல்ல, நிறையா ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஏரியாஸ்க்கு இவங்க வந்து ஏர் கூலர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து 10% ஆஃப் தேர் ஸ்டாண்ட் அலோன் சேல்ஸ் 117 crores கிட்ட இவங்க எக்ஸ்போர்ட் ரெவன்யூ வந்திருக்கு. இது வந்து FY25லேருந்து நான் எடுத்த டேட்டா. ஜாகிரபிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஆஃப்ரிக்கா, யூரோப், முக்கியமாக UK அண்ட் ஸ்பெயினில் இவங்க டைரக்ட் ப்ரெசன்ஸே வச்சுருக்காங்க. ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, பிரேசிலில் இருக்காங்க, ஈஜிப்ட் ஆர் சுடானில் வந்து இன்னுமே வந்து சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் அங்கேயுமே இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்க. முக்கியமாக வந்து அவங்க நெக்ஸ்ட் 3 yearsல எங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுமே டபுள் ஆக வாய்ப்பு இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதாகவும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னதான் ரெவன்யூ டிக்ளைன் ஆகிட்டே இருந்தாலும் இவங்க மார்க்கெட் ஷேர் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்ட்ரக்சரலாக இந்த கம்பெனிக்கு எந்த பாதிப்புமே இல்லைன்னு மேனேஜ்மெண்ட் கிளியராக சொல்லியிருக்காங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரி இஷ்யூ தான், இண்டஸ்ட்ரி வைடாகவே இந்த வீக்னஸ் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வெதர், கிளைமேட்டுன்னு சொல்கிறாங்க. சம்மரில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சேல்ஸ் இல்லாததுனால தான் வந்து இந்த ரெவன்யூ டிக்ளைனே தவிர ஸ்ட்ரக்சரலாக எந்த இஷ்யூவும் இல்லைன்னு வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இண்டஸ்ட்ரியில் இவங்களோட காம்படிட்டர்ஸ் கூட இதே இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, எங்கள் கம்பெனிக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீஜனல் டிமாண்ட் பார்த்தாலுமே சவுத் இந்தியாவில் ரொம்பவே வந்து சுமாரான க்ரோத் இருக்கதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து இந்த டிக்ளைன் இருக்கதாகவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க பிஸ்னஸ் மாடல் ஈஸி தான், சிம்பிளாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஏர் கூலர்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. ஏர் கூலர்ஸோட டிமாண்ட் ஃப்யூச்சரில் எவ்வளோ சர்ஜ் ஆகும், அதில் சிம்ஃபனியோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ ரீட்டைன் ஆகுங்கிறத வச்சு தான் இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா பண்ணாதாங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். நம்ம இப்போ சிம்ஃபனியோட ஓவர்வியூ பார்த்துட்டு இவங்க வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்கான்னு பார்க்கலாம். சிம்ஃபனி 6036 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. ஸோ இவங்க ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 875 rupees, ஸ்டாக் PE 29.4. இவங்க ROCE அண்ட் ROE ஹெல்த்தியாக இருக்குது, 36.8 and 32.4% ரெஸ்பெக்டிவ்லி. இவங்க EPS growth rate வந்து சிங்கிள் டிஜிட்ஸில் தான் இருக்குது. லாஸ்ட் 10 years EPS growth rate எடுத்து பார்த்தீங்கன்னா 8.96 CAGRல க்ரோ பண்ணியிருக்காங்க. 5 years எடுத்து பார்த்தாலும் 6.13% CAGRல தான் க்ரோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் ப்ராபப்ளி இவங்களுக்கு ஸ்டாக் PE இவங்களோட பியர்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் அதர் கன்சூமர் டியூரபிள்ஸ் கம்பெனிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் PG எலக்ட்ரோப்ளஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 to 50 PE கீழே அவங்க வர்றது ரொம்பவே கஷ்டம்தான். இவங்களுக்கு 29 PEக்கு காரணம் வந்து இவங்களோட EPS growth rate தான். இப்போ நம்ம பார்க்குறது சிம்ஃபனியோட PE அண்ட் EPS சார்ட். 2012க்கு அப்புறம் இருக்கிற டேட்டா தான் நம்மளுக்கு ஸ்க்ரீனரில் அவைலபிளாக இருந்தது. அவங்களோட PE ஹிஸ்டாரிக்கில் ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 56 PEயில். அவங்க மீடியன் PE 56. லாஸ்ட் ஒரு 15 yearsஸாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 29 PEயில் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட் ஃப்ரம் தேர் ஹிஸ்டாரிக்கல் மீடியன் PE. பட் இந்த டிக்ளைன் இன் PE வந்து அவங்க EPS டிக்ளைன் ஆகிறதோட கோரிலேட் ஆகும். ஸோ இப்போ வந்து அவங்களோட சேல்ஸ் கம்மியாக இருக்குது, அவங்களோட EPSமே வந்து அடுத்த வருஷம் நெகட்டிவ் க்ரோத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன இயரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஏர்னிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இவங்களால் மறுபடியும் EPS க்ரோத்தை நல்லா காட்ட முடிஞ்சு, இவங்க நெட் ப்ராஃபிட்ஸை நிறையா இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சு, சேல்ஸை நிறையா இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த கம்பெனி இங்கேருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் வந்து சிம்ஃபனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏர் கூலர்ஸோட டிமாண்ட் பற்றி அவ்வளோவா தெரியாது. ஏசி டிமாண்ட் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் கன்சம்ஷன் அதிகமாக ஆக, அர்பன் கன்சம்ஷனாக இருக்கும், ரூரல் டிமாண்டாக இருக்கட்டும், அதிகமாக ஆக ஏசி டிமாண்ட் கண்டிப்பாக அதிகமாகும், ரீட்டைல் கன்சம்ஷன் கண்டிப்பாக அதிகமாகும். பட் ஏர் கூலர்ஸில் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்பேசஸ்க்கு கண்டிப்பாக வந்து க்ரோத் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரீட்டைலில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு என்னால் வந்து ஈஸியாக எஸ்டிமேட் பண்ண முடியல. மேபி இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீப் ரீசர்ச் பண்ணேன்னா ஏர் கூலர்ஸோட ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் பற்றி நம்ம இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது இது ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டில் தான் இருக்குது. அடுத்து நம்ம இப்போது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பற்றி பார்ப்போம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக ரைட்ஸ் இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ் மூலியமாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 10,000 க்ரீன் ஷூ ஆப்ஷன்ஸ் வேறு. அதாவது 400 கோடி வந்து ரைஸ் பண்ணுறாங்க இந்த இஷ்யூ மூலயமா. க்ரீன் ஷூ ஆப்ஷனில் 100 கோடி. க்ரீன் ஷூ ஆப்ஷனுங்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து டிமாண்ட் எக்ஸசிவாக இருந்து இவங்க இஷ்யூ பண்ணுறத விட நிறையா வந்து டிமாண்ட் வந்ததுன்னா பேக்கப்பாக வந்து எக்ஸ்ட்ராவாக சில டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் க்ரீன் ஷூ ஆப்ஷன். இது IPOலையும் நடக்கும் சம்டைம்ஸ், இந்த மாதிரி கேபிட்டல் ரைசிங் சினாரியோஸ்லையும் சம்டைம்ஸ் நடக்கும். இவங்க வந்து 30 months 6 daysக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. டேட் ஆஃப் மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா April 30, 2028. ஸோ இந்த 400 கோடியோ இல்லை இந்த எக்ஸ்ட்ரா 100 கோடி சேர்த்து 500 கோடிக்கு இவங்க 11% per annum வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து கூப்பான் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. மந்த்லி வந்து இதை பே பண்ண போகிறாங்க.
இந்த கேபிட்டலை இவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ரைட்ஸ் இஷ்யூ மூலயமா இவங்க ஈக்விட்டி ஃபர்தராக டைல்யூட் ஆகும். இது நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்னால இது வந்து பாண்டு விற்கிற மாதிரி தான். அதனால் ஈக்விட்டி வந்து ஃபர்தராக டைல்யூட் ஆகாது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் ப்ளே தான். இதில் வந்து வேல்யூ பிளேன்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் ப்ளே தான். மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார் டேர்ன் அரவுண்ட் ஆகும்போது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் கன்ஃபார்மாக டேர்ன் அரவுண்ட் ஆகும். அதனால் இதை நான் என் போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸ் தான். இந்த வீடியோவில் நம்ம டாடா மோட்டார்ஸ் டீமர்ஜர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ பற்றியும் அதோட லிஸ்டிங் கெயின்ஸ் பற்றியும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். சிம்பனி பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க கேபிட்டல் வச்சு என்ன பண்ண போகிறாங்கங்கிறது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இந்த 4 கம்பெனிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.